ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்னா எப்படி இருப்பாங்க, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க, குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பாங்க. இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் சைன், இண்டிகேஷன். எந்த விதமான ஒரு ஸ்பெஷலும் இருக்காது, ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம மூமெண்ட்டில் உள்குத்துங்க நிறைய இருக்குது. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது. அதாவது இங்கே வந்த உடனே எல்லாரையும் மாஸ்டர்னு சொல்லிடுவாங்க. கரெக்டா? எல்லாரும் மாஸ்டர், நான் மாஸ்டர் ஆயிட்டேன், நான் மாஸ்டர் ஆயிட்டேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு கிரீடம் முளைச்சிடும். நான் மாஸ்டர் ஆயிட்டேன் இல்லையான்ட்டு குடும்பத்திலே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். எப்படின்னாக்கா, அது வரைக்கும் ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கோம். குடும்பத்துல மனைவி இல்ல புருஷன் யாருன்னா ஒருத்தர் வருவாங்களே மெடிடேஷனுக்குள்ள, ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரு 4-5 நாள் மெடிடேஷன் பண்ணுவாங்க. ஆரம்பத்துல எல்லாருக்குமே அற்புதமா இருக்கும். அப்படியே அமைதியா இருக்கிறது, எங்கேயோ போறது, எங்கெங்கயோ பறக்கிறது. ஏன்னா அந்த ஆத்மா அத்தனை நாள் காத்துட்டு இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்கு. இந்த தினசரி வாழ்க்கையில அவங்க சிக்கிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்காதாட்டு எத்தனையோ ஜென்மமா ஏங்கிட்டு இருக்கு. சடனா மெடிடேஷன் கிடைச்சது. ஒரு 4-5 நாள், ஒரு வாரம், 10 நாள், ஆஹா என்னென்னவோ நடக்குது, எனர்ஜி எல்லாம் போதே, ஏதோ தெரியுது, கலர்ஸ் தெரியுது. இதுல பத்தாத்துக்கு நம்ம பிஎம்சி, இவருக்கு தான் பிஎம்சி வந்த பிறகு ரியல் மார்க்கெட்டிங். இது வரைக்கும் மார்க்கெட்டிங் நடக்காத ஒரு டிபார்ட்மெண்ட் எதுனா ஸ்பிரிச்சுவல் டிபார்ட்மெண்ட் தான். கரெக்டா? அதுதான் பத்திரமா வச்சுட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு பழைய காலத்துலலாம், எதுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க, மெடிடேஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு யாருன்னா இருந்தாங்களா? 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு மெடிடேஷன் கத்துக்கணும்னாக்கா ஒரு குருவை தேடி போய் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பல ஜனமுங்க பிடிக்கும். முயற்சி பண்ணி ஒரு 10 வருஷத்துல நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த குரு உடனே எடுத்துக்க மாட்டார். டெஸ்ட் பண்ணுவார், நீ நிஜமாவே இதுக்கு தகுதியா அப்படின்ட்டு. அவரு ஒரு 10-12 வருஷம் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு சொல்லி கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிப்பார். அந்த மாதிரி இருந்த ஒரு, ஏன்னா அவ்வளவு பவித்திரமா இருந்தது. கரெக்டான ஆளுங்க தான் போய் சேரணும், ஏன்னா மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படி. இப்போ குளோபலைசேஷன், மார்க்கெட்டிங்னால இதுவும் சேர்ந்தாச்சு.